கூடிய விரைவில் நாம் அண்ணாமலையார் நம்மளை கைவிட்டு போகிறார். திருப்பதி தேவஸ்தானத்தை வந்து இங்க ஆக்கிரமிப்பு செய்ய போகுது. தெலுங்கர்களின் கூடாரமாக மாறுகிறதா திருவண்ணாமலை என்கிற ஒரு கேள்வி என்பது பெருமளவுல வலுக்க தொடங்கி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, உதாரணத்திற்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம எடுத்துக்கிட்டோம்னா, திருவண்ணாமலையில பிற மாநிலத்தவர்களுடைய வருகை என்பது மிக குறைவா இருக்கும். யாராவது ஒரு பெருமளவுல அரசியலாளர்கள் வருவாங்க, நடிகர்கள் வருவாங்க, பிற மாநிலத்தை சார்ந்தவங்களை சொல்றேன். ஆனா தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக பெருமளவுல ஆந்திராவை சார்ந்தவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள், தெலுங்கர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பெருமளவுல ஒரு வியப்பு என்ன அப்படின்னாக்க, அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல மொழிகளே மாறிடுச்சு. பல இடங்கள்ல தமிழ் இல்லை, பல இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க தெலுங்கு இருக்கு. ஹோட்டல் இருக்கா, தெலுங்குல இருக்குது. சின்ன சின்ன குறு சிறு நிறுவனங்கள் இருக்குதா, அதுவும் தெலுங்குல இருக்குது. கோவிலினுடைய அந்த அறிவிப்பு பலகைன்னு சொல்லுவாங்க, அதுவுமே தெலுங்குல இருக்குது. இப்படி மெல்ல மெல்ல எழுந்திருக்கக்கூடிய இந்த கேள்விகள்லாம் ஏன் தற்போது வலுக்குது அப்படின்னாக்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எதிராஜலு வஜிரவேலு, இந்த பேரை முதன்முறையே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான், அவருடைய உண்மையான பேர் இதுதான் அப்படின்னு பிரகடனப்படுத்தினது. இப்போ அவருடைய சில முக்கியமான நபர்களுக்கு கீழே தெலுங்கர்கள் அங்க வந்து ராஜ்யம் செலுத்த ஆரம்பிச்சதா ஒரு தகவல் என்பது கூறப்படுகிறது. இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, அதை ரெண்டுக்கு விடுறது, அந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய கடைகளை ஏலம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அமைச்சரினுடைய தயவின் அடிப்படையில், அமைச்சரினுடைய ஆதரவின் அடிப்படையில் பெருமளவில் செல்வந்தர்கள் குவிக்கப்படுகிறார்கள், இங்கே அவர்களுடைய முதலீடு குவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கிரிவலம் போனா இந்தாண்ட என்னம்மா நல்லா இருக்கீங்களான்ற வார்த்தை கேட்க மாட்டாங்குது, லூலு லூலுன்னு தான் கேட்குது. அவர்களுடைய வருகையை தவற சொல்ல, ஆனால் அதற்கு பின்னாடி மிகப்பெரியது ஒரு அரசியல் இருக்குது. சொந்த மக்கள், சொந்த நாட்டினுடைய மக்கள் அங்கே உரிமை கோர முடியல. அங்கே இருக்கக்கூடிய ஐரே எடுத்துக்கோங்களேன், உள்ளே போனால் ஆளை பார்க்குறான். இந்த ஆந்திராக்காரங்களெல்லாம் பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்குறான், நம்மளால் பார்த்தா வேற மாதிரி மரியாதை கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா நம்மளால் பெருசாக தட்சணை வைக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறான், ஒரு 150 வச்சிடறான். அதுக்காக கியூவில் வந்தாலும் கூட நம்ம ஆளுங்களை புறம் தள்ளுறான். இப்படியான பல்வேறு உரிமை என்பது பறிக்கப்பட்டு இருக்குது. மக்கள் பெருமளவில் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா திருப்பதியை பறி கொடுத்த மாதிரி இங்கே வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையும் பறி கொடுக்க வேண்டியது தான்.